வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை ரவை பொங்கல் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பாருங்கள். கோதுமை ரவை, பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ரவையை வறுத்து எடுத்துருக்கிறத நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு ஊற வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கிட்டு இந்த டம்ளரால் இப்போ எடுத்த டம்ளரால் 2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் அளந்து ஊற்றிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் 2.5 டம்ளர் நல்லா அளந்து ஊற்றிக்கங்க. நல்லா விசிலுக்கு வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றிக்கிட்டு நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு மூடிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இஞ்சி போட்டுக்கலாம். எப்பயும் பொங்கல் தாளிக்கிற மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம் சிம்மில் வச்சுக்கிட்டு கருவேப்பிலையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பொங்கலில் ஊற்றிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வாங்க கமக்க பொங்கல் கோதுமை ரவை பொங்கல் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இங்கே பாருங்கள், பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் மாமியாருக்காக தான் செஞ்சுருக்கேன். என் பிள்ளைங்களுக்கெலாம் தோசை சட்னி சாப்பிட்டாங்க, காலை டிஃபனு. இது மாமியாருக்காக இப்போ செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இஞ்சி போட்டுக்கலாம். எப்பயும் பொங்கல் தாளிக்கிற மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம் சிம்மில் வச்சுக்கிட்டு கருவேப்பிலையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பொங்கலில் ஊற்றிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வாங்க கமக்க பொங்கல் கோதுமை ரவை பொங்கல் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இங்கே பாருங்கள், பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் மாமியாருக்காக தான் செஞ்சுருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு